இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 84:6 நான் வாசிக்கிறேன். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீருட்டாக்கிக் கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கு சில நேரத்தில் போகிற பாதை கண்ணீரின் பாதையாகத்தான் மாறிவிடுகிறது. இன்று கூட அதை தான் நாம் பார்க்க முடிகிறது. போகும் பொழுது அல்லது நடக்கும் பொழுது அல்லது காரியங்களை செய்யும் பொழுது கூட உள்ளத்தின் ஆழத்துல அல்லது இருதயத்துக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற கூட்டங்கள் பெருகி இருக்கிற காலம் இது. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஆபிரகாம் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை அவனுடைய குழந்தையை அனுப்பிவிடும் பொழுது வனாந்திரத்திலே சுற்றி திரிகிறாள். எங்கு போவது என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை. துருத்தியில் தண்ணி கொஞ்சம் இருக்கிறது, கொடுத்த ஆகாரமும் முடிந்து விட்டது, தண்ணீரும் தீர்ந்து விட்டதனால் குழந்தை அழுகிறது. தண்ணீருக்காக கொடுக்க தண்ணீர் இல்லை. ஆகாருடைய கண்களிலும் கண்ணீர் தான் இருக்கிறது, ஒழிய தண்ணீருக்கு வழியே இல்லை. வண்ணாந்தரமான பாதை, என்ன செய்வதென்று அழுகையோடு கூட அங்கெங்கு அலைந்து திரிகிறார். பிள்ளை சாகிற நிலைமைக்கு வந்து விட்டது. என்னை பிழைக்குமா என்று சொல்ல முடியாது. ஒரு மரத்தின் அடியில விட்டுவிட்டு இன்னொரு இடத்துல தூரமா உட்கார்ந்து அழுகிறார். பிள்ளையும் அழுகிறது, கண்ணீர் இருக்கிறது, ஆனால் என் பிள்ளை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி கூட புலம்பிருக்க கூடும். கர்த்தர் அதை பார்த்தார், அவருடைய புலம்பலை கேட்டார், பிள்ளையுடைய அழுகையின் சத்தத்தை கூட கேட்டாராம். யோசித்து பாருங்கள், நடந்ததென அங்கே ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி கொடுத்தார். அதே அழுகையின் பாதை, அதே அழுகையின் பள்ளத்தாக்கு ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி கொடுக்கிற அளவுக்கு அந்த பாதையை கர்த்தர் மாற்றி கொடுத்து உடனே தண்ணீரை எடுத்து பிள்ளைக்கு கொடுத்து ஜீவன் வந்தது. அந்த பிள்ளையை மீண்டுமா நடத்தி கொண்டு போய் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அல்லது பெரிய ஒரு ஜாதியாக மாறுவதற்கு கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். யோசித்து பாருங்கள், நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்களை நீங்க கடந்து போகும் பொழுது இருதயத்தின் ஆழத்துல துக்கத்தோடு புலம்பலோடு ஆத்ம வியாகுலங்களோடு இனி என்ன இருக்கு எனக்குன்னு சொல்லி புலம்பிட்டு போறதை கூட கர்த்தர் கேட்கிறார். ஏனென்றால் அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். ஒரு அருமையான சகோதரி நன்றாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். தேவனுடைய நாம மகிமைக்காக தேவனும் பயன்படுத்தினார். திடீரென்று ஏற்பட்ட பலவீனம் மரண படுக்கைக்கு கொண்டு போய்விட்டது. ஏராளமான கேள்விகள். நான் என்ன ஆண்டவரை தவறு செய்தேன்? நான் முடிந்த அளவு உண்மையாகத்தானே இருந்தேன், உண்மைதானே நான் சேவித்தேன், என் வாலிபத்தை கூட உமக்கு கொடுத்தேன் என்று சொல்லி பலவித கேள்விகளோடு படுத்த படுக்கையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறார். மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி எழுந்திருக்க முடியுமா, காரியங்களை வேலைகளை செய்ய முடியுமா என்பது கடினம்தான், அதிக நாட்கள் அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த சகோதரி படுத்த படுக்கையிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக தரிசனங்களை காண்பிக்கிறார், அநேக சொப்பனங்களை கொடுக்கிறார், வேதத்தில் அநேக வார்த்தைகளை பேசி அதன் ஆழத்தையும் ரகசியத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த சகோதரிக்கு ஒண்ணுமே புரியவில்லை. ஆண்டவரை, நான் தான் மறிக்கப் போகிறேன் சொல்லுகிறார்களே, மரணத்தின் பாதையில் அல்லவா கடந்து போகிறேன், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு அழுகை நிறைந்ததாய் கண்ணீர் நிறைந்ததாய் மாறிவிட்டதே, நான் மற்றவர்களுக்கு பாரமாகத்தான் இருக்கிறேன், என்னிடத்திலிருந்து ஒரு நன்மை இப்பொழுது உண்டாவதில்லை, இவைகள் எல்லாம் ஏன் காண்பிக்கிறீர் என்று சொல்லி கூட உள்ளத்திலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இவைகள் எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள், முடிந்தால் எழுதி வைத்துக்கொள், ஒரு நாள் வரும் நான் மீண்டுமா என்னை எழுப்புவேன், மீண்டுமா எழுப்பி காரியங்களை செய்ய வைப்பேன். அப்பொழுது இன்று இந்த சூழ்நிலையின் அழுகையின் பள்ளத்தாக்களை கடந்து போகும் பொழுது கற்றுக்கொண்ட, நான் காண்பித்த, உனக்கு போதித்த இந்த காரியங்கள் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயனுள்ளதாய் மாறும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அந்த சத்தம் நின்றதாம். யோசித்து பாருங்கள், அதை பிடித்துக் கொண்டால் ஆண்டவர் இவ்வளவு அழகாய் காரியங்களை காண்பிக்கிறான் சொல்லி விசுவாசத்தோடு அவைகளை எல்லாவற்றையும் நோட் பண்ணி தன்னுடைய இருதயங்களில் எல்லாவற்றையும் பதித்துக் கொண்டால் ஒரு நாள் வந்தது, திடீரென்று கர்த்தர் அந்த படுக்கையை மாற்றினார், அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றினார். எழுந்து நடந்து தன்னுடைய வேலைகளை செய்து ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த நாட்களிலே
தேவன் இவர் கடந்து போன அந்த கண்ணீரின் பாதை எவ்வளவோ கற்றுக் கொடுத்த காரியங்கள் மற்றவர்களை தூக்கி விடுவதற்கு, தைரியம் கொடுப்பதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு, அவர்களை மீண்டுமாய் தட்டி கொடுத்து ஓட வைப்பதற்கு பயனுள்ளதாய் மாறிவிட்டதாம். யோசித்து பாருங்கள். சில நேரம் கண்ணீரோடு கடந்து போகலாம். கண்ணீரோடு விதைத்தால் நிச்சயமாகவே கம்பீரமாய் அறுக்கிற ஒரு நாள் உண்டு என்பதை மறந்து விடாதீங்க. நீங்க வேலைக்கு போகும்போது அழுதுகிட்டே போகலாம், தொழிலுக்கு போகும்போது அழுது கொண்டே போகலாம், கடையில உட்கார்ந்து நீங்க அழுதுட்டே இருக்கலாம். என்ன ஆண்டவரே, கையின் பிரயாசம் இப்படி கஷ்டமா இருக்குது, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல, இது கடினமாக இருக்கிறது, என்னை யாருமே புரிந்து கொள்வதென்று பலவிதத்திலே கண்ணீரோடு புலம்பலோடு நம்பிக்கற்று போய் சோர்ந்து போய் ஒவ்வொரு நாளும் நான் செத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரோடு பேசுங்க. இந்த பாதை ஆசீர்வாதத்தின் பாதையை மாறும். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி வருகிறோம் அப்பா. அநேக இடங்களில் நிந்தையோடு, அவமானத்தோடு, பலவீனத்தோடு, பாரத்தோடு, நெருக்கத்தோடு கடந்து போகிற பிள்ளைகள் உண்டப்பா. வேலை ஸ்தலத்துல எனக்கு நிம்மதி இல்ல, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்ல, சரீரத்துல சுகம் இல்ல, வாழ்க்கை முழுவதும் வேதனையாய் மாறிவிட்டது, என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற, ஒருவேளை படுத்த படுக்கையா இருக்கிற அல்லது முடங்கி கிடக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்பார்கள் என்று சொன்னால், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, இந்த கண்ணீரின் பாதை நீரூற்றாய் மாற்ற உம்மால் முடியும். இந்த நாளில் அதை நீர் செய்வீராக. வல்லமையின் கரங்கள் இறங்கட்டும் அப்பா. எல்லா திகிலையும் வேதனையும் மாற்றி போட்டு காரியங்களை வெளிப்படுத்தி காண்பீங்க. தரிசனங்களால் நிரப்புங்க, வார்த்தைகளினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்கப்பா. எழுந்து உமக்கண்டு பெரிய காரியங்களை செய்யட்டும், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். எந்த கண்கள் வேதனையோடு கண்ணீர் வடித்ததோ அதே கண்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிற கிருபை பாராட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் காரியங்களை ஆண்டவரிடம் சொல்லுங்கள். உங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே,